உணவு வந்து நான் வீட்டை தவிர வேறு எங்கேயும் சாப்பிட மாட்டேன். எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட். பழைய கஞ்சி குடித்தா கூட அது வீட்டில் தான் குடிக்கணும். வேறு எதாக இருந்தாலும் நான் சரி ஹோட்டலில் சாப்பிட்றது அறவே வெறுக்கிறவன் நான். அதே மாதிரி காலையில் நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சோடனே எனக்கு தேவையான சில மூலிகைகள் போட்டு ஒரு பவுடர் தயாரித்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 90 வகையான மூலிகைகள் போட்டு பவுடர் தயாரிச்சிருக்கேன். அது மட்டும் தான் குடிப்பேன். அதுக்கப்புறம் பழைய கஞ்சி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஜூஸு கொஞ்சம் சாப்பிட்டு மத்தியானம் கீரை சாப்பாடு தான் மத்தியானம் பொறுத்த வரைக்கும். இரவு வந்து மீன் குழம்பு எனக்கு பிடிக்கும். ரொம்ப மீன் குழம்பு சாப்பிடுவேன். இதுதான். மற்றபடி நான் ஹோட்டலில் போய் நின்றுட்டு சாப்பிட்றதோ இல்லை வந்து டீ குடிக்கிறதோ அந்த பழக்கம் கிடையாது. மனம் வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு தியானம் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன கூட திட்டுவாங்க. இப்போ இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் திட்டுவாங்க, பிரதமர் திட்டுறாங்க, எல்லாம் திட்ட தான் செய்வாங்க. அதை ஏற்றிக்கிட்டே இருந்தால் வெயிட்டாக இருக்கும். வாருங்கள், இந்தியாவின் பாரம்பரிய கைத்தறியின் மகத்துவத்தை உலகிற்கு உணர்த்துவோம். இம்மண்ணின் நலம் மீட்போம். கோஆப்டெக்ஸின் மாதாந்திர சேமிப்பு திட்டம், சிறப்புரிமை அட்டை திட்டம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால சிறப்பு தவணை விற்பனையுடன் அனைவருக்கும் எங்களின் முழங்கணிந்த பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்களுடன் என்றென்றும் அன்புடன் உங்கள் கோஆப்டெக்ஸ் கடலூர் மண்டலம்.